10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு வந்து +2 டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈகாலஜிக்கல் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய இந்த பிளான்ட்டோட எஸ்பெஷலி வந்து நமக்கு ஒரு சில கேரக்டர் அமென்சலிசம்னா என்ன, மிமிக்ரி அப்படிங்கிற பார்ட் என்ன, கைரோமோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டரு, ஸ்பெஷலாக நிறைய நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈகாலஜிக்கல் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து ஈகாலஜிக்கல் அடாப்டேஷன் அப்படின்னால என்ன மீனிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்டலில் ஒரு பிளான்ஸோ அல்லது ஒரு அனிமல்ஸோ சரிங்களா நிலச்சி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன தேவை அப்படின்னா எஸ்பெஷலி வந்து அந்த ஈகாலஜிக்கல் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி என்ன போச்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பைன் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீவ்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே என்னது மாடிஃபை டு த ஸ்பைன், சின்ன சின்னதாக முள்ளு மாதிரி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா மாடிஃபிகேஷன் ஆகிருக்கும் இல்லையா. இதை பேஸ் பண்ணி இதில் என்ன கேரக்டர் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா அது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை லேட்டிடியூட், அதாவது நமக்கு வந்து இந்த ஆர்டிக் ரீஜன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் அரேஞ்சாக இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா பனி கொட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ பனி கொட்ட என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வேளை லீஃப் வந்து ப்ராடாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பிரான்ச்லேயோ ஒரு லீஃப்லையோ என்ன பண்ணும் அப்படின்னா பனி ஸ்டோரேஜ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த இலை என்ன ஆகும் அப்படின்னா கீழே விழுந்துடும், அல்லது அந்த ஸ்டெம் என்ன ஆகும் அப்படின்னா முறிஞ்சு கீழே விழுந்துடும் இல்லையா. அப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த பிளான்ட் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட டோட்டல் கேரக்டருமே எப்படி இருக்குது நமக்கு வந்து ஒரு நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பைன் பாதை நமக்கு அரேஞ்ச் பண்ணிக்கும். ஒரு முள்ளு மாதிரி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் இருக்கும். அதோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு கோன் ஷேப்பில் அரேஞ்சாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் நமக்கு பனி பொழிய நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எதுவுமே அதோட பிரான்ச்லேயோ லீஃப்லேயோ எங்கேயுமே தங்காது இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது அப்படின்னா அந்த பனி பூராமல் கீழே கொட்டிடும். அப்போ இது என்ன கேரக்டர் அப்படின்னா ஈகாலஜிக்கல் அடாப்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய பிளான்ட், இந்த லோட்டஸ் மாதிரி இருக்கிறது, ஐகார்னியமாக இருக்கக்கூடிய பிளான்ட்டு, சாஜிட்டேரியா, ரடன்குலஸு, வேலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா, செரட்டோபில்லம், யூட்டிக்ளோரியா, நிம்பையா, மார்சிலியா, ஐகார்னியா, பிஸ்டியா, அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கு என்னது அப்படின்னா வாட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் கேரக்டர். ஓகே, ஆனால் அந்த பிளான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் தொடர்ந்து நமக்கு வந்து வாட்டரில் தான் என்ன ஆகும் நமக்கு அழுகி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த பிளான்ட் எல்லாமே என்னது அப்படின்னா அதே வாட்டரில் தான் இருக்குது, ஆனால் என்ன ஆகிறதுல நமக்கு வந்து அழுகி போகிறது இல்லை. அப்போ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மியூசிலேஜஸ் சப்ஸ்டன்ஸ், வளவளப்பான ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பிளான்ட்டை வந்து வாட்டரை வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணாமல் பாதுகாக்குது. இது நமக்கு என்ன அப்படின்னா ஈகாலஜிக்கல் அடாப்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் சரிங்களா. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நிறைய கேரக்டர் சொல்லலாம். பாலினேஷனோட கேரக்டர், இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒப்பன்ஷியா, சப்பாத்திக்கல் செடி இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இப்போ இந்த சப்பாத்திக்கல் எப்படி இருக்கும் நமக்கு வந்து லீஃப் எல்லாமே என்னவா மாறி இருக்கும், நமக்கு முள்ளாக மாறி இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா அவாய்ட் டு த டிரான்ஸ்பிரேஷன் இல்லையா. அப்போ இந்த இடத்துல ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்குது, நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடக்குது. ஆனால் அந்த இடத்துல என்ன கிடையாது, லீஃப் கிடையாது. அப்போ லீஃபோட ஃபங்க்ஷன் யார் செய்கிறாங்க அப்படின்னா லீஃபோட ஃபங்க்ஷன் யார் செய்கிறாங்க, நமக்கு ஸ்டெம் கேரக்டர் செய்யுது. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸும் செய்யுது. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன்ஷியாலாம் பார்த்திங்க அப்படின்னா அதோட பார்ட் நல்லா சதைப்பற்றுள்ளதாக இருக்கும் சரிங்களா. அப்போ சதைப்பற்றுள்ளதாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மியூசிலேஜஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் என்ன பண்ணாது, எவாபரேட் பண்ணுறதுக்கு விடாது. அப்போ வாட்டர் எவாபரேட் ஆகலை அப்படின்னால என்னது பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரேஷன், அதாவது நீர் பற்றாக்குறையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த பிளான்ட்டுக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ திஸ் அ மாடிஃபிகேஷன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கானிசம் to survive successfully in an environmental is called the adaptation. Environmental is called the adaptation, okay, of the organism. Adaptation help the organism
டு எக்ஸிட் அண்டர் த ப்ரிவேலிங் ஈகாலஜிக்கல் ஹேபிடேட். அப்போ அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அழியாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேரக்டருக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஈகாலஜிக்கல் அடாப்டேஷன் சொல்லுவோம். ஓகே, த பேஸ்ட் ஆன் த ஹேபிடேட் and the corresponding adaptation of the plant is a classified. இது என்ன பண்ணுறோம் நம்ம தனித்தனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 டைப்ஸாக நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைட்ரோஃபைட்ஸ். என்ன கேரக்டர் அப்படின்னா ஹைட்ரோஃபைட்ஸ், அதுக்கப்புறம் ஜீரோஃபைட், அதுக்கப்புறம் மீசோஃபைட், அப்புறம் எபிஃபைட்டிக், ஹாலோஃபைட் நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். ஓகே, இப்போ ஹைட்ரோனாலே நமக்கு என்ன தெரியும், வாட்டர் இல்லையா? அப்போ வாட்டரில் இருக்கக்கூடிய கேரக்டர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைட்ரோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து நமக்கு ஜீரோபைட்டிக்னா என்ன மீனிங், நமக்கு வாட்டர் கிடைக்காத இடத்துல, அதாவது ரேராக நமக்கு வாட்டர் கிடைக்கக்கூடிய இடத்துல க்ரோத் ஆகக்கூடிய பிளான்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜீரோஃபைட்டிக்னு சொல்லுவோம். மீசோஃபைட்டிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இடைநிலை தாவரங்கள் சொல்லுவாங்க. இன்பிட்வீன் வாட்டருக்கும் இந்த ஜீரோபைட்டிக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதை வந்து ஜீரோபைட்டிக்னு சொல்லுவோம். ஓகே, என்ன சொல்லுவோம், நம்ம ஜீரோபைட்டிக்னு சொல்லுவோம். ஓகே சார், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கிறது எபிபைட்டிக்னு சொல்லக்கூடியது. அதனால் எபிபைட்டிக் அப்படின்னா ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்க, அந்த பிளான்ட்டோடைய பார்ட் அப்பர் பார்ட்டில் க்ரோத் ஆகக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எபிஃபைட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து எபிபைட்டிக் அந்த வாண்டா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எபிபைட்டிக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ஹாலோஃபைட்டிக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஹாலோ அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா சதுப்பு நில காடுகள், அந்த சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்க. அதாவது மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட் என்னது, அசிடிக் சாயில் இல்லையா? அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உவர்த்தன்மைன்னு சொல்லக்கூடியதும் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த அதோட ரூட் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது ஆப்போசிட் கேரக்டர். சரிங்களா? எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் பேசிஸில் இல்லாமல் எப்படி இருக்குது, நமக்கு வந்து ஆப்போசிட் அந்த ரூட் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழ் நோக்கி தான் வளரும். ஆனால் நமக்கு வந்து இதில் மேல் நோக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வளரும். இதில் அதே மாதிரி நமக்கு வந்து பிரீத்திங் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளான் கேரக்டரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா பிரீத்திங் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே சார், அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஹைட்ரோஃபைட்டிக். ஹைட்ரோஃபைட்டிக் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். ரூட்டட் ஃப்ளோட்டிங், ஃப்ரீ ஃப்ளோட்டிங், சப்மெர்ஜ்டு ஃப்ளோட்டிங், ரூட்டட், சப்மெர்ஜட், ஆம்பிபியாஸ் அண்ட் ஹைட்ரோஃபைட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். சரி, இப்போ ஹைட்ரோஃபைட்னாலே நம்ம என்ன சொல்லிட்டோம், வாட்டரில் இருக்கக்கூடிய பிளான்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைட்ரோஃபைட்டிக்னு சொல்லுவோம் இல்லையா? தீஸ் ஆர் பிளான்ட்ஸ் which is are living in water or wet place or is called the hydrophyte. According to the RIA, the relation to the water and air, these are subdivided into the following category. அப்போ இந்த பிளான்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வாட்டரில் உயிரோடு வாழ்கிறதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டில் இருக்கும். ஸோ அந்த பிளான்ட் அப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அந்த பிளான்ட்னால கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா க்ரோத், அதாவது உயிரோடு இருக்க முடியும் இல்லையா? சரி, அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட் அப்படின்னு பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்னது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட். Next one, rooted floating hydrophyte. Rooted floating hydrophyte னு பிரிக்கிறோம். Third one, submerged floating hydrophyte. Fourth one, rooted submerged hydrophyte. அதுக்கு அடுத்தது ஆம்பிபியாஸ். அதான் ஆம்பிபியாஸ்னா இருவாழ்வி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நீரிலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆம்பிபியாஸ் ஹைட்ரோஃபைட்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட், ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட், submerged floating hydrophyte, rooted submerged hydrophyte and then amphibious hydrophyte என்ன பண்ணிக்கலாம், நம்ம தனித்தனியாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட். அதுக்கு அடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட். These are plants float freely. Plant எப்படி growth ஆகுது, நமக்கு வந்து float அப்படின்னா மிதக்குது. எப்படி மிதக்குது, நமக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மிதந்துட்டு இருக்கு. ஸோ these are plants float freely on the surface of water. அப்போ தண்ணிக்கு மேலே என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மிதந்துட்டு இருக்கு. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட்டிங் சொல்லுவோம். அப்போ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் சொல்லக்கூடியது these are plants
float freely on the surface of water. They remain contact with the water and air. அப்போ மேலே மிதந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ண நமக்கு தண்ணி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ளஸ் ஏரோட தொடர்பில் இருக்குது. பட் நாட் வித் த சாயில். ஆனால் என்ன கிடையாது நமக்கு இந்த இடத்துல சாயிலோட எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. சரியா? இப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸாம்பிள் பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐகார்னியா, பிஸ்டியா அண்டு உல்ஃபியா இதெல்லாமே என்னது அப்படின்னா ஸ்மாலஸ்ட் ஃப்ளவரிங் பிளான்ட். ஆஞ்சியோஸ்போமில் இருக்கக்கூடியதிலே வெரி வெரி ஸ்மாலஸ்ட் ஃப்ளவரிங் பிளான்ட் எது அப்படின்னா உல்ஃபியா அப்படின்னு சொல்லக்கூடியதான். These are plants float freely on the surface of water. They remain in contact with the water and air, but not with the soil. ஆனால் என்னது சாயிலோட எந்த ஒரு தொடர்புமே அதுக்கு கிடையாது. எக்ஸாம்பிள் ஐகார்னியா, பிஸ்டியா அண்டு உல்ஃபியா. அப்போ உல்ஃபியாங்கிறது என்னது ஸ்மாலஸ்ட் ஃப்ளவரிங் பிளான்ட். அடுத்தது ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட். அடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னா ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட். It is a plant the root are fixed in mud. மட்னா என்ன அப்படின்னா சேறு சகதியமாக இருக்குன்னு சொல்லும் இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா கீழ் பகுதியில் நல்லா பிடிச்சிருக்கும். சரிங்களா? இதில் குளத்தில் அதிகமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கேரக்டர். அப்போ ஃபிக்ஸ்டு இன் மட்டு பட் தேர் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆர் ஃப்ளோட்டிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். அப்போ கீழே பிடிச்சிட்டு இருக்கு, ஆனால் என்ன பண்ணும் நமக்கு அதோட ஃப்ளவர் லீஃப் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா மேல் நோக்கி வந்திருக்கும். சரிங்களா? இது நமக்கு தாமரையில் அதிகமாக பார்க்கலாம், லோட்டஸில். ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த பிளான்ட்ஸ் ஆர் காண்டாக்ட் வித் த சாயில், வாட்டர் அண்ட் ஏர். எக்ஸாம்பிள் வந்து நிலம்போ, நிம்பையேசி, பொட்டமோஜிடான், மார்சிலியா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்டுக்கு எக்ஸாம்பிள். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 மார்க் கொஷின்லையோ அல்லது 2 மார்க் கொஷின்லையோ நமக்கு கேட்பாங்க. ஓகே, அடுத்தது லோட்டஸ் சீட் இஸ் ஷோயிங் த ஹையஸ்ட் லாங்கிவிட்டி இன் திஸ் பிளான்ட் கிங்டம். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு சீடுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சீட்லிங் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அதாவது டார்மென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டார்மென்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விதை உறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? இப்போ இந்த விதை உறக்கம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாக ஒரு சில பிளான்ட்டில் 1 or 2 days இருக்கலாம், அதே மாதிரி நமக்கு வந்து 1 month இருக்கலாம், 2 months இருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லோட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 years வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சீடு என்ன பண்ணும் நமக்கு டார்மென்சிலே இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீடுக்கு என்னது வயபிலிட்டி அதிகம். சரிங்களா? அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் எப்போ வருதோ அது வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா அது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். தட் இஸ் அ மெயின் கேரக்டர் ஆஃப் த லோட்டஸ். அண்ட் தென் சப்மெர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட். அப்போ சப்மெர்ஜ்டு என்னது கொஞ்சம் கீழே இல்லையா? அப்போ திஸ் பிளான்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி சப்மெர்ஜ்டு இன் வாட்டர் அண்ட் நாட் இன் காண்டாக்ட் வித் த சாயில் and air. Example Ceratophyllum and Uticularia. These plants are completely submerged in water and not contact with the soil and air. அப்போ எப்படி கணக்கு மேலையும் மிதக்கல, கீழே மட்டு கீழே கூடிய சாயிலோடு என்ன ஆகலை கனெக்ட் ஆகலை. அப்போ என்ன ஆகுது நமக்கு இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மிதந்துக்கிட்டு என்ன பண்ணும் ஆற்று தண்ணியோடையோ அல்லது வந்து நமக்கு வந்து குளத்தில் என்ன பண்ண அப்படின்னா மிதந்துட்டுருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்மெர்ஜ்டு ஃப்ளோட்டிங் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து செரட்டோபில்லம் அண்டு யூட்டிக்ளோரியா. சப்மெர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன செரட்டோபில்லம் அண்டு யூட்டிக்ளோரியான்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது ரூட்டட் சப்மெர்ஜ்டு ஹைட்ரோஃபைட். ரூட்டட் சப்மெர்ஜ்டு ஹைட்ரோஃபைட் அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரூட்டு உள்ளே பிடிச்சிட்டு இருக்கும், ஆனால் என்ன பண்ணும் தண்ணிக்கு வெளியே வராமல் தண்ணிக்கு உள்ளேயே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரூட்டட் சப்மெர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்டுன்னு சொல்லக்கூடியது. தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி சப்மெர்ஜ்டு இன் வாட்டர் அண்ட் ரூட்டட் இன் த சாயில். ஆனாலும் என்ன பண்ணுது ரூட் வந்து பார்த்திங்கன்னா சாயில் நல்லா பிடிச்சிட்டு இருக்கு அண்ட் நாட் காண்டாக்ட் வித் த ஏர். ஆனால் அப்போ என்னது காரணம் மேலே வரல, அப்போ என்னது ஏரோட எந்த ஒரு காண்டாக்டுமே இதுக்கு கிடையாது இல்லையா? அப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரில்லா, வாலிஸ்னேரியா அண்டு ஐசைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது நமக்கு ரூட்டட் சப்மெர்ஜ்டு ஹைட்ரோபைட்டிக் பிளான்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அதுக்கடுத்த கேரக்டர் ஆம்பிபியாஸ் ஹைட்ரோஃபைட். இப்போ ஆம்பிபியாஸ்னால் என்ன சொல்லுவாங்க நமக்கு வந்து இருவாழ்விகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃப்ராகு,
இப்போ ஸ்னேக்கு, அதே மாதிரி டாட்டாய்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ இது எல்லாமே என்னது ஆம்பிபியான்ஸ்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி பிளான்ட் கிங்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியோஃபைட்டிக் பிளான்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆம்பிபியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஆம்பிபியான்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா லிவிங் ஆன் போத் கேரக்டர், அதாவது லேண்ட்லேயும் இருக்கும் ப்ளஸ் என்னது வாட்டரில் இருக்கக்கூடிய கேரக்டர். அப்போ ரூட்டட் எமர்ஜென்ட் ஹைட்ரோஃபைட் இஸ் த பிளான்ட்ஸ் ஆர் அடாப்டட் டு the plants are adapted to both. ரெண்டுலையுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது வாழக்கூடிய கெப்பாசிட்டி அந்த பிளான்ட்டுக்கு இருக்கும். ஸோ aquatic and the terrestrial mode of life this a grow in shallow water. எப்படி தண்ணியில் என்ன தண்ணியில் இருக்கும் அப்படின்னா shallow water, அந்த ஓடை மாதிரி இருக்கக்கூடிய நீரில் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். எக்ஸாம்பிள் ranunculus, டைப்பா அண்டு சாஜிட்டேரியா. ranunculus, டைப்பா அண்டு சாஜிட்டேரியான்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆம்பிபியாஸ் ஹைட்ரோஃபைட்டுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, சரி நம்ம புக்கில் பாருங்கள் ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே பாருங்கள். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட் ஐகார்னியா அண்டு பிஸ்டியா. சரியா, இப்போ இதில் பாருங்கள் மிதக்கிறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரூட் பாக்கெட் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர்லாம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்சாக இருக்குது. அப்போ இந்த ரூட் பாக்கெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக ஏர் இருக்கும். அதனால தான் என்ன பண்ண முடியும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிதக்க முடியும். சரிங்களா, இந்த லோட்டஸ் இந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த ஃப்ளவரு, லாமினா, பீட்டியோல், இப்போ லார்ஜ் பீட்டியோல் இருக்கும். ஃப்ளவரல் பட்டு, வாட்டர், ரைசோம், ரூட் அண்ட் மட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்கும். ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஃபாரஸ்ட் அந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா அதோடைய கிட்டத்தட்ட அதோட 6 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதோட விட்டம் இருக்குமா. சரிங்களா, அந்த அளவுக்கு பெரிய பெரிய லார்ஜஸ்ட்டு லீஃப்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லீஃப் வந்து பார்த்திங்கன்னா 20 to 25 கிலோ வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒருத்தர் யாராவது உட்காந்தா கூட என்னது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த லோட்டஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அந்தளவு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஃப்ளோட்டிங் லீவ்ஸ், ஸ்டோலன். அந்த ஸ்டோலன் அப்படிங்கிறது தரையியல் பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கீழ்ப்பகுதி. ஃபைபரஸ் ரூட், வாட்டர் அண்டு ரூட் பாக்கெட். லாமினா, இன்ஃப்ளட்டட் பீட்டியோல், ஆப்செட், ஃபைபரஸ் ரூட் அண்டு ரூட் பாக்கெட் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஃப்ளவர், லாமினா, பீட்டியோல், ஃப்ளவர் பட் அண்டு வாட்டர், ரைசோம், ரூட்டு, கீழே இருக்கக்கூடியது மட்டு. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட் பார்த்துட்ருக்கோம். எக்ஸாம்பிள் இந்த பக்கம் இருக்கிறது நிம்பையா, இந்த பக்கம் மார்சிலியா இருக்குது. மார்சிலியாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக கேள்விப்பட்டிருப்பீங்க, இது எங்கேயாவது இடத்துல பார்த்துருப்பீங்க. இதை வந்து நம்ம வாட்டரில் வந்து உள்ளே மூழ்க அடிச்சோம்னு வச்சுங்களேன் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில்வர் கலர் நமக்கு தெரியும். சரிங்களா, இதை நமக்கு வந்து என்ன அப்படின்னா மார்சிலியான்னு சொல்லக்கூடியது. இது வந்து லீஃப்லெட், பீட்டியோல், வாட்டர், யங் லீஃப், ரைசோம், ரூட் அண்ட் மட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது சப்மெர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட். எக்ஸாம்பிள் பாருங்கள் செரட்டோஃபில்லம் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ளஸ் யூட்டிக்ளோரியான்னு சொல்லக்கூடியது. ஓகே, இப்போ செரட்டோஃபில்லம் பாருங்கள் நமக்கு வாட்டர், ஸ்டெம், சப்மெர்ஜ்டு லீவ்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா இது நமக்கு என்னது தண்ணிக்கு வெளியவும் இருக்காது, அதே மாதிரி என்ன இருக்கும் நமக்கு கீழே வந்து அட்டாச் ஆகிருக்கும். சரியா, அட்டாச் ஆகிருக்க ஆகாமல் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். அப்போ ஃப்ளோட்டிங் இன் பிட்வீன் த வாட்டர், ஃப்ளோட்டிங் இன் பிட்வீன் த வாட்டர் இல்லையா. அடுத்தது யூட்டிக்ளோரியாவோட கேரக்டர், இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளாடர் ஓட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த பிளாடர் ஓட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், ஒரு இன்செக்டிவ் ஓரஸோட கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. சின்ன சின்ன பூச்சி, சின்ன சின்ன ஃபிஷ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இது பிடிச்சு சாப்பிடக்கூடிய கேரக்டர். அடுத்தது ரூட்டட் சப்மெர்ஜ்டு ஹைட்ரோஃபைட். எக்ஸாம்பிள் வேலிஸ்னேரியா அண்ட் ஹைட்ரில்லா. சரியா, அப்போ ரூட்டட் சப்மெர்ஜ்டுன்னு என்ன அர்த்தம், நமக்கு கீழே ரூட் இருக்கும், அந்த ரூட்டை பார்த்து என்ன பண்ணிக்கும் நமக்கு மட்டு சேறு சகதியமாக இருக்கக்கூடிய பிளேஸ் என்ன பண்ண அப்படின்னா நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண நமக்கு மேல் நோக்கி வளர்ந்து வரும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலிஸ்னேரியா அண்டு ஹைட்ரில்லா. அடுத்து ரூட்டட்ஸ் எமர்ஜென்ட் ஹைட்ரோஃபைட் ஆஃப் த ஹெட்டிரோஃபில். அப்போ தண்ணியில் கீழே பிடிச்சிட்டு இருக்கும், அவுட் ஆஃப் என்ன பண்ண நமக்கு அதுக்கு மேலேயும் வளர்ந்துருக்கும். சரிங்களா, தண்ணி மட்டத்துக்கு மேலேயும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா வளர்ந்துருக்கும். இந்த மாதிரி கூடிய கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஜிட்டேரியா அண்ட் ranunculus. ஃப்ளவர், எமர்ஜென்ட் லீவ்ஸ், சப்மெர்ஜ்டு லீவ்ஸ், ஸ்டோலன், ரூட் அண்ட் மட்டு. அதே மாதிரி ஃப்ளவர், எமர்ஜென்ட் ஆர் ஏரியல் லீவ்ஸ், ஸ்டெம், சப்மெர்ஜ்டு டிசெக்டட் லீவ்ஸ், வாட்டர், ரூட் அண்ட் மட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நமக்கு மட்டோட சேர்த்து அட்டாச் ஆகிருக்கும். சரியா, அப்போ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருக்கிறது ஹைக்ரோஃபைட்ஸ். என்ன கேரக்டர் அப்படின்னா ஹைக்ரோஃபைட்ஸ்னு சொல்லக்கூடியது. த பிளான்ஸ் விச் இஸ் கேன் க்ரோ இன்
மாய்ஸ்ட் டேம்பி சாடி பிளேஸ், சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய இடத்துல வளரக்கூடிய தாவரங்களுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஹைக்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன் மாய்ஸ்ட் டேம்ப் அண்ட் சாடி பிளேஸ் இஸ் கால்ட் ஹைக்ரோஃபைட்ஸ். எக்ஸாம்பிள் ஹேபினேரியா ஆர்கிட்ஸ், மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரியோஃபைட்டிக் பிளான்ட். இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டேமாக இருக்கக்கூடிய சேரும் சகதியமாக இருக்கக்கூடிய பிளேஸில் தான் இருக்கும். இந்த மாதிரி வளரக்கூடிய பிளான்ட்டுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஹைக்ரோஃபைட்ஸ்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்த கேரக்டர் வந்து பாருங்கள் நமக்கு மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் த ஹைட்ரோஃபைட் இன் ரூட். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ மார்ஃபாலஜிக்கல் ஹைட்ரோஃபைட்டிக்னால என்ன அர்த்தம் நமக்கு ரூட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா த ரூட் ஆர் டோட்டலி ஆப்சென்ட் இன் உல்ஃபியா. ரூட் என்னது நமக்கு டோட்டலாக எதில் கிடையாதுன்னா உல்ஃபியாவில் கிடையாது இல்லையா. உல்ஃபியா அண்ட் சால்வினியா ஆர் பூர்லி டெவலப்டு இன் ஹைட்ரில்லா ஆர் வெல் டெவலப்டு இன் ரெனன்குலஸ். அப்போ ரூட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலி ஆப்சென்ட் எதில் அப்படின்னா உல்ஃபியாவில், ஓகே, அண்டு உல்ஃபியா அண்டு சால்வினியாவில். பியூர்லி டெவலப்டுன்னா ரொம்ப கம்மியாக எதில் டெவலப் ஆகிருக்கு ஹைட்ரில்லாவில். வெல் டெவலப்டு எதில் ரெனன்குலஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெல் டெவலப்டு கண்டிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்தது த ரூட் கேப் இஸ் ரீப்ளேஸ்டு பை ரூட் பாக்கெட். த ரூட் கேப் எப்படி ரீப்ளேஸ் ஆகிருக்கு நமக்கு ரூட் பாக்கெட்டாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பீசஸ் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் பீசஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஐகார்னியான்னு சொல்லக்கூடிய ஒரு பீசஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது இன் ஸ்டெம். அப்போ ஸ்டெம் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு நமக்கு எஸ்பெஷலி ஸ்டெம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன். The stem is a long, slender, spongy and the flexible in submerged form. Submerged formல எப்படி இருக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னா இப்போ ஓடக்கூடிய தண்ணியில் தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகும் இல்லையா. இப்போ வேகமாக தண்ணி அடிக்கும்போது என்ன தண்ணி வந்து வேகமாக வரும்போது நமக்கு என்ன ஆகும் நமக்கு இந்த இடத்துல மூமெண்ட் முன்ன பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டெம் அப்படின்னோட கேரக்டர் நம்ம ப்ரெசென்ட்டாக இருக்கும். இன் ஸ்டெம் இஸ் அ லாங் ஸ்லிண்டர் spongy and the flexible in submerged form. Free floating forms, the stem is thick, short, stoloniferous and the spongy and in rooted floating form in a rhizome. Rooted floating form in rhizome oda character. அதுக்கு அடுத்தது vegetative propagation is a through runner, stolon, stem and root cutting. The tuberous dormant apice and opposite. Vegetative propagation is through the runner, stolon, stem and root cutting. Tuberous, dormant species and opposite. Example in leaves. இப்போ leaves வந்து பார்த்திங்க அப்படின்னா the leaves are thin, long and ribbon shaped in Vallisneria or long and linear of Potamogeton are finally dissected in Ceractophyllum. சரியா. அப்போ leaves கேரக்டர் பொறுத்த வரைக்கும் the leaves are thin, long and ribbon shaped in the Vallisneria or long and linear in Potamogeton are finally dissected in Ceractophyllum. என்ன கேரக்டர் அப்படின்னா Ceractophyllum அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அதுக்கப்புறம் the floating leaves are large and flat as is a நிம்பையா and நிலம்போ. இப்போ லோட்டஸ் பார்க்குறோம் இல்லையா. இப்போ லோட்டஸோட லீவ்ஸில் எப்படி இருக்குது லார்ஜாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அரேஞ்ச் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பார்ட் வந்து என்னது நமக்கு வாட்டர் நம்ம இடத்துல வந்து எந்த காரணத்தை கொண்டு என்ன ஆகாதுன்னா ஒட்டாது. அப்போ இங்கே என்ன இருக்குது நமக்கு மியூசிலேஜஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏன்னா ஐகார்னியா அண்ட் த ட்ராப்பா petiole become swollen and spongy. இந்த ஐகார்னியா அண்ட் த ட்ராப்பா petiole எப்படி அரேஞ்சாக இருக்கும் become swollen, வீக்கமாக இருக்கும் அண்ட் எப்படி இருக்குன்னா ஸ்பாஞ்சி மாதிரி அரேஞ்சாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏர் மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டிகல் இருக்கும். அப்போ தான் என்ன பண்ண முடியும் ஈஸியாக நம்மளால் ஃப்ளோட்டிங் ஆக முடியும். சரியா. இப்போ இது ஒரு ரீசனபிள். அதுக்கடுத்தது இன் எமர்ஜென்ட் ஃபார்ம் the leaves show the heterophyll. Submerged leaves are dissected and aerial leaves in entire. அப்போ heterophyll அப்படிங்கிறது the emergent form in leaves show the heterophyll. Submerged leaves are dissected and aerial leaves are entire. Example ranunculus, limnophylla, heterophylla and sagittaria. Ranunculus, limnophylla, heterophylla and sagittaria.